இங்கே நாங்கள் என்ன படிப்பிக்க போகிறோம்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனித இனப்பெருக்க தொகுதி வரை பார்க்க போகிறேன். கொஞ்சம் போய் இதில் வாங்க. மனித இனப்பெருக்க தொகுதி வரை பார்க்க போகிறோம். மனித இனப்பெருக்க தொகுதியில் என்னென்ன இனப்பெருக்க தொகுதி இருக்குது? ஒன்று வந்து ஆண் இனப்பெருக்க தொகுதி, இரண்டாவது வந்து பெண் இனப்பெருக்க தொகுதி. சரிதானே? ஓகே, நிற்கிறது ஓகேயா இல்லாட்டிக்கு? ஓகே, விலங்காட்டிக்கு கேளுங்க. சரியா? ஒன்று வந்து ஆண் இனப்பெருக்க தொகுதி, ரெண்டாவது வந்து பெண் இனப்பெருக்க தொகுதியாக இருக்க போகுது. முதலாவது விஷயம் வந்து இப்போ நான் இங்கே வந்து 45 நிமிஷம் பண்ணுறது கொஞ்சம் டைம் லிமிட்டேஷனாக இருக்கிற படியால் ஆண் இனப்பெருக்க தொகுதிக்குள்ள வந்து ஃபோக்கஸ் இருக்காது. பெரும்பாலும் பெண் இனப்பெருக்க தொகுதிக்கெலாம் இருக்க போகுது. சரிதானே? அதுலேயும் வந்து நான் உங்களுக்கு வந்து மாதவிடாய் சக்கரத்தை வந்து சொல்லித்தருவேன். சரிதானே? மாதவிடாய் சக்கரத்தில் என்ன நடக்குது, அது ஈஸியாக எப்படி அணுகுறதுன்னு தான் சொல்லித்தருவேன். சரிதானே? இங்கே எனக்கு யாராச்சும் சொல்லுங்கள், பெண் இனப்பெருக்க தொகுதியில் பகுதிகள் என்னென்ன? பெண் இனப்பெருக்க தொகுதியில் பகுதிகள் என்னென்ன? சூலகம், கருப்பை, சூலகம். சூலகத்துக்கு அடுத்து என்ன இருக்கும்? ஃபெலோப்பியன் குழாய், கருப்பை, ஜோனி. ஆனால் கருப்பைக்கு அடுத்ததாக இன்னொரு பகுதி இருக்கிறது என்ன? கருப்பை கழுத்து. கருப்பை கழுத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது உங்களுக்கு ஜோனி வழியாக இருக்கும். சொல்கிற விளங்குதா? ஓகே, இப்போ யாராச்சும் எனக்கு சொல்லுங்கள், ஓவரிக்க வருவோம். ஓவரியின் மெயினான 2 லேயர்ஸ் என்னென்ன? இப்போ நீங்கள் எல்லாருமே 12th 13th 2 மிக்ஸ்ட். யார் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் முடிச்சிங்க? ஓரளவுக்கு முடிச்சிருக்கீங்களா? நான் இப்போ சொல்லுங்கள் எனக்கு, ஓவரீஸின் பார்ட்ஸ் என்னென்ன? 2 மெயினான லேயர்ஸ் இருக்குது. என்னென்ன லேயர்ஸ்? அதாவது சூலகத்தின் 2 லேயர்ஸ் என்னென்ன? ஒன்று வந்து உங்கள்ட சூலக, சூலக மேற்பட்டை, அடுத்தது வந்து சூலக மைய விளையம். இந்த 2லையும் எது முக்கியத்துவம் வாய்ந்தது? சூலக மேற்பட்டையா சூலக மைய விளையமா? சூலக மைய விளையம். சூலக மேற்பட்டையா சூலக மைய விளையமா? சூலக மேற்பட்டை தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் சூலக மேற்பட்டை முக்கியத்துவமானது? ஏன் சூலக மேற்பட்டை முக்கியத்துவமானது? ஏனென்றால் சூலக மேற்பட்டையில் தான் கேள்விப்பட்டீங்க புடைப்பு கிழங்கள், புடைப்பு விருத்தி நடக்கிற இடம், அதெல்லாம் எங்கே நடக்க போகுது? சூலக மேற்பட்டையில். சூலக மைய விளைய முக்கியத்தான் தான், ஆனால் அவ்வளோண்டு முக்கியத்துவம் வந்து இல்லை. சூலக மேற்பட்டை தான் முக்கியம். ஏன்னா அங்கே தான் உங்கள் புடைப்புக்கள் உருவாக போகுது, புடைப்பு கிழங்கள் உருவாக போகுது. உங்கள்கிட்ட இப்போ முட்டை விருத்தி, சூழ் விருத்தி எல்லாம் வந்து எங்கே நடக்க போகுது? உங்கள்கிட்ட சூலக மேற்பட்டையில் தான் நடக்க போகுது. இதுதான் தெரிஞ்சு கொள்ள போகணும். இப்போ எனக்கு யாராச்சும் சொல்லுங்கள், ஜூட்டரஸ். ஜூட்டரஸின் பகுதிகள் என்னென்ன? ஜூட்டரஸ் கருப்பை. சரிதானே? கருப்பையின் பகுதிகள் என்னென்ன? அது வந்து கருப்பையின் சுவர். கருப்பையின் சுவர் நான் அங்கே கருப்பையின் பகுதிகள் இருக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து கருப்பையின் ஃபண்டஸ்ண்டுகள். இப்போ நான் தெரியலை, ஃபண்டஸ்ன்னு சொல்லி. சரிதானே? இது வந்து கருப்பை. சிம்பிளாக சொல்ல போகிறேன்னா, கருப்பையின் சைஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? உன்ட கையின் ஃபிஸ்ட் இருக்குது தானே, இந்த ஃபிஸ்டின் சைஸ் தான் கொமனாக வந்து கருப்பையின் சைஸாகவும் இருக்கும். அது வந்து பேசேப்பாக இருக்கும். எங்கள் பேரிக்காய் தெரியும் தானே? பேரிக்காய் கிட்டத்தட்ட இந்த கையின் ஃபிஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இப்படி வந்து இந்த இடத்துல வந்து ஒடுங்கும். சரிதானே? இந்த இடத்துல வந்து ஒடுங்கும். இதில் வந்து இந்த மேலே இருக்க இந்த பகுதிக்கு பேர் என்னென்னு சொல்லுவாங்க என்றால் ஃபண்டஸ் என்று சொல்லுவாங்க. தெரிஞ்சு கொள்ளுங்க. இங்கிலீஷில் தான் ஃபண்டஸ், தமிழில் வேறு பேருக்கு இருக்கோ தெரியலை உங்களுக்கு. மற்றது வந்து உடல் என்று இருக்குது, கருப்பை உடல் என்று சொல்லி. அடுத்து வந்து கருப்பை கழுத்து, ஜூட்டரைன் சர்விக்ஸ் என்று சொல்கிறது. சரிதானே? சரிதானே? இப்போ நான் கேட்குறது வந்து கருப்பை சுவர். கருப்பை சுவரில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது? கருப்பை சுவரில் என்னென்ன லேயர்ஸ் இருக்குது? எண்டோமெட்ரியம், அதாவது வந்து கருப்பை அகவணி. அடுத்தது கருப்பை தசையணி ஒன்று இருக்குது, கருப்பை புறவணி என்று சொல்லி இருக்குது. எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம், பெரிமெட்ரியம் என்று சொல்லி 3 லேயர் இருக்குது. இந்த 3 லேயர்லையும் எது முக்கியத்துவம் வாய்ந்தது? எண்டோமெட்ரியம். ஏன் எண்டோமெட்ரியம், அதாவது கருப்பை அகவணி முக்கியமானது?
கருப்பதித்தல் நடக்கிறது உண்டு. ரெண்டாவது உங்கள் மாதவிடாய் சக்கரத்தில் சிதைவு மென்சஸ் நடக்கிற இடங்களும் வந்து எதாக இருக்க போகுது, உங்கள்கிட்ட கருப்பை அகவணியாத்தான் இருக்க போகுது. சரிதானே? இந்த ரெண்டும் தான் முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ நான் கேட்குறது வந்து இதுதானே கருப்பை மேலே ஃபெலோப்பியன் டியூப் இப்படியெல்லாம் போகும், ஓவர் யூஸோட வந்து எண்ட் ஆகும், முடியும். சரிதானே? நான் கேட்குறது வந்து நான் இப்படி நிற்கிறேன்னு இல்லை, ஒரு ஃபீமேல் இப்படி நிற்கிறாங்க என்றால் கருப்பையின் பொசிஷன் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமா, இப்படி வளைஞ்சிருக்குமா, இல்லாட்டிக்கு வந்து ஃபுல்லாக திரும்பி இருக்குமா? ஸ்ட்ரெயிட். ஏன் அப்படி? ஓகே, போனண்டோடையும் கனெக்ட் ஆகும். இது வந்து முதலாவது விஷயம் வந்து கருப்பை வந்து இப்படி இருக்கிறதுக்கு வந்து இப்படி ரீசன்ஸ் இருக்குது. அது வந்து உங்கள்கிட்ட ஃபீட்டஸ், அதாவது குழந்தைய விருத்திக்கெல்லாம் இதுதான் பொசிஷன், இப்படி இருக்காது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இப்படி கருப்பை இருக்காது, இப்படி தான் இருக்கும். சரிதானே? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த விஷயம் வந்து என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த இடுப்பென்பு தெரியும். நான் இடுப்பென்பில் வந்து மொத்தம் 3 இப்போ பூப்பென்புகள்னு சொல்லி ஏற்பட்ட என்பு இருக்குது தானே. இதில் வந்து பூப்பென்பு எங்கே இருக்குன்னு தெரியுமா? பூப்பென்பு உங்களோட உடம்புல எங்கே இருக்குமென்றால், இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எண்பு ஒன்று இருக்குன்னு தெரியுமா? இந்த இடத்துல அந்த எண்பத்தாம் வந்து என்ன சொல்லுவாங்க என்றால் பூப்பென்பு என்று சொல்லுவாங்க. அது வந்து கனெக்ட் பண்ணும் இதண்டும் அந்த எண்பு அந்த பகுதியைத்தான் வந்து பூப்பென்பு பகுதி என்று சொல்லுவாங்க. அந்த பூப்பென்புக்கு உடனடி பின்னுக்கு இருக்கிற ஒரு ஓகன் என்னவாக இருக்குமென்றால் உங்கள்கிட்ட சிறுநீர் பையா இருப்பார். சொல்ல விளங்குதா? உடனடி இது நான் சொல்லுவேன். ஏன் நான் இது தேவையில்லாமல் எதை கதைக்கிறேன்ட்டு உங்கள் விளங்கும் அப்புறம் சொல்லுவேன். சரிதானே? அப்போ வந்து இது உங்கள்கிட்ட பூப்பென்பாக இருந்தால் இந்த பூப்பென்புக்கு உடனடி பின்னுக்கு இருக்கக்கூடிய ஓகன் என்னவாக இருப்பார்னா உங்கள்கிட்ட சிறுநீர் பையாக இருப்பார், பிளடராக இருப்பார். சரிதானே? சிறுநீர் பையாக இருப்பார். இப்போ இந்த சிறுநீர் பையுக்கு அடுத்ததாக அதுக்கு மேலே இருக்க இவர் யார் தெரியுன்னா உங்கள்கிட்ட யூட்டரஸ், அதாவது கருப்பையாக இருப்பார். கருப்பை வந்து இவர் ஒரு குடை மாதிரி வச்சுருப்பார். சிறுநீர் பையுக்கு மேலே இப்படி இருப்பார், ஒரு கனெக்ஷனில் இருப்பார். சுரபுலங்குதா? கனெக்ஷனில் இருப்பார். ஸோ அதுன்ற பொசிஷன் வந்து இப்படி தான் இருக்கும், இப்படி இருக்காது. சிறுநீர் பை இப்படி இருந்தால் இப்படி இருக்காது, இப்படி தான் இருக்கும். சுரபுலங்குதா? மற்றது இங்கே இருந்து இப்போ இந்த ஃபெலோப்பியன் டியூபெல்லாம் இப்படி போகுது. சரிதானே? இதால் தான் இப்போ நான் கேட்குறது வந்து ப்ரெக்னென்ட் அம்மாக்களுக்கு வந்து அடிக்கடி யூரின் போகும். அதுக்கு ரீசன் என்ன? இதுதான் ரீசன். சரிதான்? இதே யூட்ரஸ் வந்து இப்படி இருந்தால் யூட்ரஸ் பெருசாக எதாவது நடக்குமா? நடக்காது. ஆனால் யூட்ரஸ் இப்படி இருந்தால் கருப்பை இப்படி அது பெருசாக என்ன நடக்கும்? இதை வந்து தள்ளும். உங்களோட சிறுநீர் பை என்ன செய்யும்? தள்ளும். அதால் தான் வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்து என்ன ப்ரெக்னென்டான அம்மாக்களுக்கு வந்து என்ன நடக்க போகுது என்றால் அடிக்கடி யூரின் போகிறது. ஸோ அதுக்கு ரீசன் வந்து இந்த பொசிஷனால் தான் இப்படி வரப்போகுது. சொல்கிறவங்க உங்களுக்கு ஓகே. இதெல்லாமே வந்து இந்த பொசிஷன் எல்லாமே முக்கியம் உங்களுக்கு. பிறகு வந்து நீங்கள் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி ஒன்ஸ் நீங்கள் என்டர் ஆனீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு தேவைப்படும், ஹெல்ப் பண்ணும். சரிதான்? ஓகே. இந்த ஐடியாவில் நம்மளங்கிட்டு தானே சூலகத்தில் நடக்க போகுது, கருப்பையில் என்னென்ன பகுதியில் இருக்க போகுது, அந்த பொசிஷன் எல்லாம் என்ன நடக்க போகுது தெரியுதானே. இப்போ நான் பார்க்க போகிறது வந்து உங்கள்கிட்ட மாதவிடாய் சக்கரத்துக்குள்ள போகிறேன். சரிதானே? மாதவிடாய் சக்கரத்துக்கு யாராச்சும் சொல்லுங்க, மாதவிடாய் சக்கரத்தின் டியூரேஷன் என்ன? மாதவிடாய் சக்கரத்தின் டியூரேஷன் என்ன? 40 நாளா? 28 டேஸ். அதான் 28 டேஸ் தான் வந்து உங்கள்கிட்ட என்னவா இருக்க போகுது? மாதவிடாய் சக்கரத்தின் டியூரேஷனாக இருக்க போகுது. இந்த இதில் வந்து இப்போ நான் கதைக்க இந்த உங்களுக்கு ஃபுல்லாகவே இப்போ வந்து மாதவிடாய் சக்கரத்தை தான் கதைக்க போகிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு எஸ்ஏ கேள்வியாக வர சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக அப்படி இந்த மாதவிடாய் சக்கரத்தை அணுகுறேன்ட்டுனா உங்களுக்கு இப்போ சொல்லித்தருவேன். சரிதானே? எப்படி இது என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரு எஸ்ஏக்கு எப்படி ஆன்சர் எழுதுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். சரிதானே? 28 நாள். இந்த 28 நாளில் உங்களுக்கு வந்து 3 நம்பர்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். என்னென்ன நம்பர்ஸ்? 14. அதுக்கு முதல் இல்லை 5. சரிதானே? 7 இல்லை. நீங்கள் யோசிப்பீங்கள் ஒரு நார்மலாக மென்சஸ் நடக்கிற பீரியட் என்னவே இருக்கும்? 7 டேஸா? 3 to 5 டேஸாக இருக்கும். 3 to 7 டேஸ்லாம் வந்து அது கூட மாதிரி 3 to 5 டேஸ் தான் நார்மலான
பீரியட் நடக்கிற காலமாக இருக்கும் 5 days. அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட அவரே ஒரு இதாக எந்த நம்பர் எடுத்துக்கலாம் 5 எடுத்துக்கொள்ளலாம் சரிதானே 5 அடுத்த நம்பர் என்ன 14 அடுத்த நம்பர் என்ன 28 சரிதானே 5 14 28 சொல்லுங்கள் இதில் மாதவிடாய் சக்கரத்தில் மொத்தம் 3 அவத்தை இருக்குது ஃபேஸஸ் இருக்குது என்னென்ன ஃபேஸஸ் அதுக்கு முதல் மாதவிடாய் அவத்தை அதுக்கு முதல் 2க்கு முடியலை மாதவிடாய் அவத்தைக்கும் சுரத்தல் அவத்தைக்கும் முடியலை விரைவு பெருக்கலவத்தை என்று சொல்லி ஒரு அவத்தை இருக்குது சரிதானே விரைவு பெருக்கலவத்தை என்று சொல்லி ஒரு அவத்தை இருக்குது அதுக்கடுத்ததாக இருக்கிறது தான் உங்களோட சுரத்தல் அவத்தை சொல்லுங்க அப்போ மாதவிடாய் அவத்தையின் பீரியட் என்ன எவ்வளோ டைம் எடுக்கும் எவ்வளோ டியூரேஷன் 5 days ஓகே நான் அந்த இதுக்கு தான் 5 days அடுத்தது வந்து விரைவு பெருக்கலவத்தைக்குரிய டியூரேஷன் என்ன ஒரு ரேஞ்சுன்னு சொல்லுங்க அப்போ 5 to 14 days சுரத்தலவத்தை 40 to 28 days ஓகே இப்போ எனக்கு சொல்லுங்க பாப்போம் மென்ஸ்ட்ருவல் அவத்தை மென்ஸ்ட்ரஸ் சைக்கிள் மாதவிடாய் அவத்தையில் என்ன நடக்க போகுது கருப்பை அகவணி சிதைவடைஞ்சு அதிண்ட கருப்பை அகவணியின் இளையங்களும் சரி அதுக்கு இருக்கிற இது வெசல்ஸ் அதாவது வந்து குருதி குழாய்கள் சிதைவடைந்து பிளட்டோட கருப்பை அகவணி தசை எல்லாம் வந்து உங்களோட வஜைனாவோட அதாவது வந்து ஜோனி வழியால் வந்து வெளியேறும் இதைத்தான் வந்து மென்சஸ் என்று சொல்கிறது நான் கேட்குற கேள்வி என்னென்றால் இப்படி கருப்பை அகவணி சிதைவடைகிறதுக்கு ரீசன் என்ன இந்த முதல் 5 நாள் மஞ்சச்சடலம் இல்லாததால் மஞ்சச்சடலம் சிதைவடைகிறதால நடக்க போகுது ஈஸ்ட்ரோஜன் மஞ்சச்சடலம் வந்து ஈஸ்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ண போகுது ப்ரொஜெஸ்ட்ரோன் ஓகே இதுதான் பேசிக்கான விஷயம் என்னென்றால் உங்கள்கிட்ட மாதவிடாய் நடக்கிறதுக்குரிய ரீசன் முதல் 5 நாளைக்கும் கருப்பை அகவணி சிதைவடைகிறதுக்கு ரீசன் என்றால் லோ ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோனாக இருக்கும் சரிதானே லோ ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டிரோன் இருக்கிற லோவாக இருக்கிறபடியால் தான் உங்களோட கருப்பை அகவணி சிதைவடைந்து அது வந்து மாதவிடாயாக வந்து வெளியேற போகுது முதல் 5 நாளும் சரிதானே 2வது அவதைக்கு என்ன பேர் விரைவு பெருக்கலவத்தை விரைவு பெருக்கலவத்தையில் நடக்க போகுது விரைவு பெருக்கலவத்தில் என்ன நடக்க போகுது பேரே சொல்லுது என்ன நடக்க போகுது கருப்பை அகவணி விரைவாக பெருக்க அடைய போகுது அதாவது வந்து கருப்பை அகவணியின் திக்னஸ் வந்து தடிப்பு வந்து கூட போகுது சொல்கிற விளங்குதா கருப்பை அகவணியின் தடிப்பு வந்து என்ன செய்ய போகுது கூட போகுது யார் ரீசனாக இருக்கும் ப்ரொஜெஸ்ட்ரோனா ஈஸ்ட்ரோஜன் சரிதானே ஈஸ்ட்ரோஜன் ஹோமோன் தான் இந்த விரைவு பெருக்கலவத்தைக்குரிய கருப்பை அகவணியின் தடிப்பை கூட்டுறது ஹோமோன் யாராக இருப்பார்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஈஸ்ட்ரோஜனாக இருப்பார் ஈஸ்ட்ரோஜன் இங்கே இருந்து வர போகிறார் யார் ப்ரொடியூஸ் பண்ண போகுது ஈஸ்ட்ரோஜன் மஞ்சச்சடலமா அப்போ மஞ்சச்சடலம் ப்ரொஜெஸ்ட்ரோனை தான் ப்ரொடியூஸ் பண்ணும் சரிதானே அப்போ ஈஸ்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறவர் யாராக இருப்பார் உங்களோட புடைப்புகள் கேள்விப்பட்டீங்களா வளரும் புடைப்புகள்னு சொல்லி வளரும் புடைப்புகள் 1ஆம் புடைப்பு 2ஆம் புடைப்பு கிராஃபியன் புடைப்பு 2 சொல்லி கேள்விப்பட்டீங்களான அந்த புடைப்புக்கள்லாம் என்ன செய்ய போகுது என்றால் உங்களோட ஈஸ்ட்ரோஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறார் சரிதானே உங்களோட ஈஸ்ட்ரோஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறார் அப்போ உங்களுக்கு தெரியும் தானே 1ஆம் புடைப்பு இருக்குது எல்லாருக்கும் இந்த புடைப்பு விஷயம் தெரியும் தானே 1ஆம் புடைப்பு 2ஆம் புடைப்பு கிராஃபியன் புடைப்பு எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கிராஃபியன் புடைப்பு ஈஸ்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன் தெரியும் தானே இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்றால் கிராஃபியன் புடைப்பு அப்படியோ இருக்குதுன்னு வையுங்கள அப்படியோ இருந்து கிராஃபியன் புடைப்பு தொடர்ச்சியாக ஈஸ்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணினால் ஈஸ்ட்ரோஜன் கண்டினியூவஸாக ப்ரொடியூஸ் ஆனால் என்ன நடக்கும் கருப்பை அகவணி தடிப்பாகி கொண்டிருக்கும் அந்த கண்டிஷனுக்கு என்ன பேர் என்றால் அதைத்தான் வந்து எண்டோமெட்ரியல் கேன்சர் என்று சொல்கிறது கருப்பை புற்றுநோய் என்று சொல்கிறது அப்போ ஈஸ்ட்ரோஜன் வந்து தொடர்ச்சியாக ப்ரொடியூஸ் ஆகி கொண்டிருந்தால் கருப்பை தடிப்பு தொடர்ச்சியாக கருப்பை அகவணியின் தடிப்பு தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டிருந்தால் அது வந்து எதுக்கு வழிவகுக்கும் என்றால் உங்களுடைய கருப்பை புற்றுநோய்க்கும் எண்டோமெட்ரியல் கேன்சருக்கு ஸோ
ஒரு அளவுக்கு மேலே ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆக வேணுமா இல்லாட்டி ப்ரொடியூஸ் ஆகக்கூடாதா? அப்போ உங்களுக்கு தெரியும் தானே. அப்போ சரியாக அந்த 14வது நாளுக்கு பிறகு வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆக வேணுமா ஆகக்கூடாதா? ஆகக்கூடாது. அந்த 14வது நாள் அந்த டைம் பீரியடில் வந்து ஈஸ்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணுற பகுதி எது? கிராஃபியன் புடைப்பு. அப்போ கிராஃபியன் புடைப்புக்கு 14வது நாள் என்ன நடக்க வேணும்? சிதைவடைய வேணும். அந்த ப்ரொசஸுக்கு என்ன பேர்? சூழ்கொள்ளல், ஓவியூலேஷன் என்று சொல்கிறது. அப்போ அதால் இந்த கிராஃபியன் புடைப்பு என்னவா மாறப்போகுது? மஞ்சள் சடலமாக மாறப்போகுது. இதால் வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆகுமா? ப்ரொடியூஸ் ஆகாது. சரி, இப்போ இந்த 14 நாளைக்கு பிறகு இந்த கருப்பையின் தடிப்பு கூட வேணுமா குறைய வேணுமா மாறக்கூடாதா? அதாவது 14லேருந்து 28 நாள் வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன் இருந்தால் நடக்கும் கூடும். அப்போ வந்து உங்களுக்கு கூட வேணுமா கூடக்கூடாதா? 14 நாளைக்கு கூடக்கூடாது. அப்போ 14 நாளைக்கு பிறகு வந்து என்ன செய்யக்கூடாது? கூடக்கூடாது. கோப்பஸ் லியூட்டியம் என்ன செய்வார்? அப்போ ப்ரொஜெஸ்டரோன் தொழில் என்ன? பாதுகாக்க கருப்பை அகவணி சிதைவடையாமல் ப்ளஸ் கருப்பை அகவணியின் தடிப்பை மேற்கொண்டு அதிகரிக்காமல் கருப்பையின் தடிப்பை அதே அளவிலேயே பேணி பாதுகாக்கிறது தான் நேற்ற வேலையாக இருக்கும், ப்ரொஜெஸ்ட்ரோனாக இருக்கும். அதோடு வந்து அவர் வந்து அந்த டைமில் வந்து சுரப்புகள் எல்லாம் நடக்கும். அதால் வந்து சுரத்தளவதி என்று சொல்கிற விளங்குதா? ஸோ 14லேருந்து 28 நாள் வரைக்கும் ப்ரொஜெஸ்ட்ரோன் ப்ரொடியூஸ் ஆக போகணும். ஏன்டா வந்து கருப்பை தடிப்பை வந்து பேணுறதுக்காக. ஏன் 28 நாள் வரைக்கும் கருப்பை அகவணியின் தடிப்பை பேண வேணும்? ஏன் பேண வேணும்? ஒரு அளவுக்கு மேலே கூடவும் கூடாது குறையவும் கூடாது சிதைவடையவும் கூடாது. அதுதான் விஷயம். சம்டைம்ஸ் அங்கே வந்து வாய்ப்பு என்ன ஃபெர்டிலைசேஷன் நடந்தால் தரிப்பு நடந்தால் கருப்பதித்த நடக்கத்தான் வேணும். அதுக்கு ஓரளவுக்கு கருப்பை அகவணியும் தடிப்பாக இருக்கத்தானே வேணும். அதுக்காக 28 நாள் வரைக்கும் அது வந்து பாதுகாக்கும். ஸோ அதுக்கு பிறகு 28 நாளைக்கு பிறகு என்ன நடக்கும் என்றால் கோப்பஸ் லியூட்டியம் வந்து என்ன செய்யும்? கோப்பஸ் லியூட்டியம் சிதைவடைஞ்சு என்னவா மாறும்? அதை வந்து மஞ்சள் சடலம் சிதைவடைந்து எப்படி மாறும்? பெண் சடலமாக மாறும். பெண் சடலத்துக்கு ஏதாச்சும் தொழில் இருக்குதா? இல்லை. பெண் சடலம் ஒரு நாற்பொருள், அதுக்கு எந்த விதமான தொழிலும் இல்லை. அப்போ பெண் சடலம் வந்து என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. அப்போ வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் ப்ரொடியூஸ் ஆகுமா? இல்லை. அங்கே வந்து ஈஸ்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முதல் 5 ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ. இந்த மென்சஸ் பீரியடில் வந்து இந்த முதல் 5 நாளும் வந்து இந்த ஃபொலிக்கிள்ஸ் இந்த டெவலப்மெண்ட் வந்து நடக்காது. அதால் வந்து ஃபொலிக்கிள்ஸில் இருந்து தான் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆக வேணும். அப்போ முதல் 5 நாளும் ஃபொலிக்கிள்ஸ் வந்து டெவலப் ஆகாட்டிக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆகுமா? ப்ரொடியூஸ் ஆகாது. அப்போ 28வது நாள் முடிஞ்ச கையோட அங்கே ஏதாவது ஃபொலிக்கிள்ஸ் இருக்குமா? அப்போ அங்கே ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் நடக்குமா? இல்லை. அங்கே கோப்பஸ் லியூட்டியம் இருக்குமா? அங்கே ப்ரொஜெஸ்ட்ரோன் இருக்குமா? இல்லை. அப்போ அங்கே என்ன நடக்க போகுது? சிதைவடை. ஏன் சிதைவடைய போகுது? அங்கே லோ ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் இருக்கிறபடியால் சொல்கிற விளங்குதா நடக்க போகுது. சரிதானே? இதுதான். இதால் வந்து சைக்கிள் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். சரிதானே? சைக்கிள் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் கேட்குறது வந்து மறுபடியும் ஒருக்கா வருவோம். சரிதானே? முதல் 5 நாள் இப்போ நான் கேட்குற ஸ்பீடாக கேட்பேன் சொல்ல வேணும் எல்லாரும். சரிதானே? முதல் 5 நாளும் என்ன அவத்தை மாதவிடாயாவத்தை என்ன நடக்க போகுது? ஓகே, வெளியேற போகுது. ரீசன் ஈஸ்ட்ரோஜன். ஓகே. 5லேருந்து 14 நாள் என்ன அவத்தை என்ன நடக்க போகுது? அடிக்க யாரால? எங்கேருந்து வர போகிற வளரும். ஓகே ஓகே. புடைப்புக்கல்ல இருந்து இந்த புடைப்பு கலங்களின் வளர்ச்சியை விருத்தியை தூண்டுறது யாராக இருப்பார்? ஸ்டிமுலேட் பண்ணுறவர் யாராக இருப்பார்? அப்போ இந்த 5 நாளைக்கு பிறகு வந்து புடைப்பு விருத்தியடையே தான் வேணும். அதுதானே அந்த விருத்தி வளரும் புடைப்புகள். அப்போ இந்த வளரும் புடைப்புகள் இந்த வளர்ச்சிக்கு யார் தேவை? எந்த ஹோமோன் தேவை? மேலே இருந்து ஒரு ஆள் வருவார், தலையில் இருந்து ஒரு ஆள் வருவார். யார்? எஃப்எஸ்ஹெச். எஃப்எஸ்ஹெச் ஃபுல் ஃபார்ம் என்ன? ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹோமோன், புடைப்பு தூண்டும் ஹோமோன். பேரையே சொல்லுது, அது புடைப்பை தூண்டுது. ஸோ இந்த 5லேருந்து 14 நாள் வரைக்கும் புடைப்புக்களை வளர்ச்சியை தூண்டுறதுக்கு யார் தேவை? எஃப்எஸ்ஹெச் தேவை. எஃப்எஸ்ஹெச் எங்கேருந்து வர போகிறார்? எந்த பெரிவகைக்குள்? அதுக்கு பிறகு இன்னொரு ஆள் இருக்கிறார், கபச்சுரப்பி என்று சொல்லி. முற்பக்க கபச்சுரப்பியில் இருந்து யார் வர போகிறார்? உங்கள்கிட்ட
FSH வர போகிறார். இந்த முற்பக்க கவச்சுரப்பியை யார் தூண்ட போகிறார்? இன்னொரு ஹோமோன் இருக்குது GnRH என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ முற்பக்க கவச்சுரப்பியை யார் தூண்ட போகிறார்? GnRH எங்கேருந்து வர போகிறார்? கருவேக்கலேருந்து. திரும்ப மறுபடியும் இதே ஃபேஸுக்கு வர்றேன். 5லேருந்து 14 நாளைக்கு என்ன நடக்க போகுது? 5லேருந்து 14 யாரால என்ன 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 நடக்க போகுது? யாரால எங்கே இருந்து? யாரால எங்கே இருந்து? எங்கே யாரால எங்கே இருந்து? எஸ் எக்ஸாக்ட் 14th டேக்கு வந்தோம்னா என்ன நடக்கும்? எக்ஸாக்ட் 14th டே 14வது நாள் நடக்கிற ப்ரோசஸ் என்ன நடக்கும்? சூழ் கொள்ளல். என்ன நடக்க போது சூழ் கொள்ளலும் போது? கிராஃபியா அது எப்படி மாறும்? மஞ்சள் செல்லமா? யாரால? யார்? LH-ஆல. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. LH-ன் ஃபுல் ஃபார்ம் என்ன? லியூட்டினைசின் ஹோமோன். லியூட்டினைசின் ஹோமோன் சரிதானா? கிராஃபியன் புடைப்பிலேருந்து யார் வர போகிறார்? மஞ்சள் சடலம். இங்கிலீஷில் அதுக்கு பேர் வந்து கோப்பஸ் லியூட்டியம் என்று சொல்கிறது சரிதானே? கோப்பஸ் லியூட்டியம். லியூட்டியத்துக்கு மீனிங் என்ன தெரியுமா? அது ஒரு இட்டாலியன் பேர் நினைக்கிறேன். லியூட்டியத்துக்கு மீனிங் வந்து மஞ்சள். லியூட்டியத்துக்கு மீனிங் வந்து மஞ்சள். அதால் மஞ்சள் சடலம்னு சொல்கிறது. லியூட்டினைசிங் ஹோமோன் இருக்குது தெரியுமா? அதுக்கு மீது அப்படியோ நாங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டோம். அதுக்கு பேர் மஞ்சளாக்கும் ஹோமோன் சரிதானே? அதெல்லாம் எக்ஸாம்பிள் லீக் கொண்டு நிற்காத இங்கே மஞ்சளாக்கும் ஹோமோன்னு சொல்லி. பட் அதான் மீனிங் சரிதானே? LH-ன்றது வந்து மஞ்சளாக்கும் ஹோமோன்னு சொல்கிறது. ஸோ அதால் தான் இது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. LH-ன்றது வந்து லியூட்டினைசிங் ஹோமோன், மஞ்சளாக்கும் ஹோமோன். அது என்ன செய்யும்? கோப்பஸ் லியூட்டியத்தை வந்து கிராஃபியம் படைப்பை வந்து கோப்பஸ் லியூட்டியமாக மாற்றும். அதுதான் ஓவியுலேஷன் நடக்கும். ஸோ LH எங்கேருந்து வரும்? முற்பக்க கவச்சுரப்பி. அதை தூண்டுறவை யாராக அவர் எங்கேருந்து வருவார்? பரிவகக்கல்லேருந்து வருவார். அப்படியோ 14லேருந்து 28 நாளுக்கு வாங்க. என்ன நடக்க? சுரத்தில் என்ன நடக்க போகுது? கருப்பை அவனி தடிப்பு பேண போகுது. யாரால? எங்கே இருந்து? ஓகே மஞ்சள் செல்ல. ஸோ இது இவ்வளவும் காணும் சரிதானே? அப்போ ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்கன்றால் முதல் 5 நாளைக்கு மாதவிடாய் அவத்தை என்ன நடக்க போகுது? கருப்பை அகவனி சிதைவு. ஏன்? லோ ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரோன். 5லேருந்து 14 நாள் என்ன அவத்தை? விரைவு பெருக்கலவத்தை. எண்டோமெட்ரியல் திக்னஸ் அதிகரிக்க போகுது. யாரால? எங்கே இருந்து? யாரால? எங்கே இருந்து? யாரால? எங்கே இருந்து? ஓகே எக்ஸாக்ட் 14th டே சூழ்கொள்ளல். என்ன நடக்க போகுது? ஓகே ரூபா. யாரால? எங்கே இருந்து? யாரால? பெரியவாக்கள். அடுத்த 14லேருந்து 28 நாள் சுரத்தில் வத்தை. என்ன நடக்க போகுது? யாரால? எங்கே இருந்து? இவ்வளோங்கான் சரிதானே? இவ்வளோ இருந்தாலும் உங்களுக்கு இது ஓகே. இதுதான் உங்களோட ஓவரால் இதாக இருக்கும். அப்போ நான் கேட்குறேன் யாருக்கு ஒரு கருத்தரிக்காத ஒரு பெண்ணில் கோப்பஸ் லியூட்டியம் மஞ்சள் சடலத்தின் வாழ்நாள் என்னவாக இருக்கும்? ஆயுட்காலம் என்னவாக இருக்கும்? கருத்தரிக்காத ஒரு பெண்ணில். இப்போ இதை வச்சுக்கொண்டு நீங்கள் சொல்லலாம் எவ்வளோ நாள் இருக்குமென்னு சொல்லி. கோப்பஸ் லியூட்டியம் இப்போ உருவாக போகுது. எத்தனையாவது நாள் உருவாக போகுது? எத்தனை நாள் வரைக்கும் இருக்கலாம்? அப்போ எத்தனை நாள் ஆயுட்காலமாக இருக்கும்? 14 நாள் 2 வீக்ஸாக இருக்க போகுது. கருத்தரிக்காத ஒரு பெண்ணில் கோப்பஸ் லியூட்டியத்தின் ஆயுட்காலம் 2 வீக்ஸாக இருக்கு. ஏன்னா அந்த டைமில் வந்து நடக்க போகுது உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரோன் ப்ரொடியூஸ் ஆக போகுது. இப்போ 28 நாளுக்கு பிறகு நடக்க போகுது கோப்பஸ் லியூட்டியம் சிதைவடைந்து பெண் சடலமாக மாறும். இதுதான் விஷயம். இதே கருத்தரித்த ஒரு பெண்ணில் கோப்பஸ் லியூட்டியத்தின் ஆயுள் காலம் என்னவாக இருக்கும்? நாங்கள் இருக்கிறது வந்து 28 நாளை விட கூட. சரி ஏன் கூடவே இருக்க வேணும்? ஓ
முதலாவது விஷயம் வந்து ஏன் கோப்பஸ் லியூட்டியம் ப்ரொடியூஸ் ஆக வேணுமென்றால் கருப்பை ஆன பண்ணில தானே கருத்தரித்த பண்ணில நடக்க போதோ கருப்பதிப்பு நடந்துட்டுது. நடந்த பிறகு வந்து அந்த கருப்பை அகவணி வந்து தடிப்பு பேணப்பட வேணுமா இல்லாட்டி குறைய வேணுமா? பேணப்படுறதுக்கு ரீசன் யார்? ப்ரொஜெஸ்ட்ரோன். அப்போ ப்ரொஜெஸ்ட்ரோன் அங்கேயே அந்த ப்ரொடியூஸ் ஆக வேணும் மஞ்சள். அப்போ மஞ்சள் வந்து எப்படி இருக்க வேணும்? வாழ்நாள் வந்து இருக்க வேணும். அதுக்கு பிறகு ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து இந்த கோப்பஸ் லியூட்டியம் வந்து சிதைவடையும். ஆனால் அதுக்கு பிறகு வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் ப்ரொடியூஸ் ஆக தானே வேணும். அது HCG இல்லை, ப்ரொஜெஸ்ட்ரோன் தான். ப்ரொஜெஸ்ட்ரோன் அதுக்கு பிறகு ப்ரொடியூஸ் ஆக போது யாரானவங்க சூழ் வித்தகத்தான ப்ளசென்டாவில். அப்போ நீங்கள் கேட்பீங்கள் அப்போ இந்த சூழ் வித்தகம் இருக்குது தானே, சூழ் வித்தகம் வந்து முழுமையாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தொழிற்படுறதுக்கு அதுக்கு ஒரு கொஞ்சம் கால பீரியட் இருக்கும். கிட்டத்தட்ட 3 to 4 மாதம் எடுக்கும். சூழ் வித்தகம் முதிர்ச்சி ஆகிறதுக்கு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அதுக்கு கிட்டத்தட்ட 3 to 4 மாதம் எடுக்கும். அப்போ அந்த 3 to 4 மாதம் வரைக்கும் ப்ரொஜெஸ்டீரோனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யார் தேவை என்றால் கோப்பஸ் லியூட்டியம் தேவை. அதால் அந்த கோப்பஸ் லியூட்டியம் ஒரு ப்ரெக்னென்டான அம்மாக்களில் வந்து கோப்பஸ் லியூட்டியத்தின் காலம் வந்து எவ்வளோ இருக்கும் என்றால் 3 to 4 மாதமாக இருக்கும். அதாவது 12 to 16 வீக்காக இருக்கும். சொல்கிற விளங்குதா? இதே கருத்தரிக்காத பண்ணி வெறும் 2 வீக் தான். ஆனால் ஒரு கருத்தரித்த பண்ணியில் வந்து 12 to 16 வீக் வரைக்கும் இருக்கும். ஏனெண்டா வந்து சூழ் வித்தகம் முதிர்ச்சி அடைந்து ப்ரொஜெஸ்ட்ரோனை உருவாக்குற வேலையை தொடங்கும் வரைக்கும் அதை ப்ரொஜெஸ்ட்ரோனை ப்ரொடியூஸ் பண்ணுறவர் யாராக இருப்பார் என்றால் உங்கள்கிட்ட கோப்பஸ் லியூட்டியமாக இருப்பார். சரிதானே? இப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ கருத்தரிக்காத பண்ணியில் வந்து சாதாரணமாக 2 வீக் தானே கோப்பஸ் லியூட்டியம் இருக்கும். அது எப்படி கருத்தரித்த பண்ணியில் மட்டும் கோப்பஸ் லியூட்டியம் வந்து 12 to 16 வீக் இருக்கலாம் என்ற ஒரு கேள்வி இருந்தானே. அதை செய்கிறவர் யாராக இருப்பார்ன்னு பார்த்தா அவர் தான் உங்களுடைய HCGயாக இருப்பார். சொல்கிற விளங்குதா? அந்த HCG எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆக உங்களை முளையத்துலேருந்து ப்ரொடியூஸ் ஆவார். முளையக்கிழங்கு இருக்காங்களான முளையக்கிழங்குகள் வந்து HCGயை வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த HCG வந்து கோப்பஸ் லியூட்டியத்தை வந்து பாதுகாத்து வச்சிருக்கும் 3 to 4 மாதம் வரைக்கும். அந்த 3 to 4 மாதம் வரைக்கும் இது ப்ரொடியூஸ் பண்ணிக்கொண்டு நிற்கும். சொல்கிற விளங்குதா? இதுதான் ஓவரோல் மாதவிடாய் சக்கரம் ஓவரோலான ஐடியா. சொல்கிற விளங்குதா? இது ஒரு முக்கியமான விஷயம், ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். உங்கள்கிட்ட லைஃபுக்கும் இது தேவைப்படும். சரிதான்? இப்போ எனக்கு இப்போ யாராச்சும் இப்போ நான் சொன்ன வரைக்கும் ஏதாச்சும் விளங்காமல் இருக்குதா? யாருக்காச்சும் விளக்கம் ஏதாச்சும் டவுட் அப்படி ஏதாச்சும் இருக்குதா? வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குதா? வேறு டவுட் இருக்குதா? கிளியர்? ஏன்னா இது முக்கியம், தெரிஞ்சு கொள்ள வேணும். சரிதானே? இப்போ அதுக்கு முதல் ஃபீமேலில் வந்து மொத்தம் 3 துவாரம் இருக்கும். சரிதானே? ஃபீமேலில் வந்து மொத்தம் 3 துவாரம் இருக்கும். சிறுநீர் வழி துவாரம், 2வது துவாரம் வந்து ஜோனி வழி துவாரம், 3வது வந்து குதவழி துவாரம். சிறுநீர் வழி துவாரம் எங்கே முடியுமெண்டா உங்களோட பிளடர், அதாவது சிறுநீர் பையில். ஜோனி வழி துவாரம் உங்கள்கிட்ட கருப்பையில், குதவழி உங்கள்கிட்ட நேர்குடலில். சரிதானே? எனக்கு அந்த ஸ்பெசிமனை பார்த்து இந்த மூன்றாவது அது வந்து ஆண் இனப்பெருக்க தொகுதியின் பகுதியா பெண் இனப்பெருக்க தொகுதியின் பகுதியான்னு சொல்லுங்க பாப்போம். 3வது இப்போ ஏன் பெண் இனப்பெருக்க தொகுதி என்னென்ன துவாரம்? சார் காட்டுங்க, தொட்டு காட்டுங்க. வந்து எனக்கு ஒருக்கா போய் தொட்டு காட்டுங்க. அது இல்லை நாங்கள் இந்த ஸ்பெசிமன். முதலாவது விஷயம் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது வந்து இங்கே எக்ஸ்டர்னலாக வந்து எந்த விதமான ஆண் இனப்பெருக்க தொகுதிக்குரிய பகுதியோ இல்லை. எக்ஸ்டர்னல் பகுதிகள் ஆண் குறியோ ஸ்க்ரோட்டமோ டெஸ்டிஸோ இல்லை. இந்த ஸ்பெசிமனை பார்த்தீங்கன்னா இதில் வந்து விதை பை இருக்குது, விதை இருக்குது, பீனிஸ் இருக்குது, ஆண் குறி இருக்குது. இதை விடவே வந்து மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே. அதை வச்சுக்கொண்டு இது ஆண் இனப்பெருக்க தொகுதின்னு சொல்லலாம். பட் அதை நாங்களே பெண் இனப்பெருக்க தொகுதின்னு சொல்ல மாட்டோம். அங்கே வந்து முதலாவது ஆண் குறி அதெல்லாம் இல்லை. இதை விடவே வந்து இங்கே வந்து நாங்கள் எப்படி நாங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேணுமென்றால் மொத்தம் 3 துவாரம் இருக்குன்னு சொன்னால் தானே. 3 துவாரம் அங்கே இருக்குது. அதே நேரத்தில் வந்து அங்கே பியூபிஸ் இருக்குது தானே. பியூபிஸ் முதலாவது வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது பியூபிஸை பார்த்துட்டு பியூபிஸுக்கு உடனடி பின்னுக்கு வந்து என்ன இருக்குமென்று பார்த்துங்க. பியூபிஸ் எதுன்னு தொட்டு காணுங்க பார்ப்போம். பியூபிக் போன் பூப்பெண் பேதன்னு தொட்டு காணுங்க பார்ப்போம். முன்னுக்கு இருக்கிறது தொட்டு காணுங்க. எனக்கு 8வது
அந்த முன்னுக்கு இருக்குது இங்கே பின்னுக்கு பின்னுக்கு பின்ன அதான் இதுதான் பியூபிக் போன் சரிதானே இங்கே இருக்குது இந்த போன் மாதிரி தான் அது சரிதானே அந்த பியூபிக் போனுக்கு பின்னுக்கு இருக்கிறது வந்து உங்களோட பிளடராக இருப்பார் சிறுநீர் பையாக இருப்பார் சரிதானே நான் வர்றேன் வர்றேன் கொஞ்சம் இங்கே இது வந்து அவங்கள்ட பூப்பெண்புன்னு சொல்கிறது சரிதானே இந்த பூப்பெண்புக்கு உடனடி பின்னுக்கு இருக்கிறவர் யாராக இருப்பார்னா உங்களோட சிறுநீர் பையாக இருப்பார் சரிதானே இந்த சிறுநீர் பையில் இருந்து வந்து இந்த துவாரம் சிறுநீர் வழி துவாரம் போவார் அவருக்கு பின்னுக்கு இருக்கிறவர் யாராக இருப்பார்னு பார்த்தோம்னா உங்கள்ட ஜோனி வழி துவாரமாக இருப்பார் இங்கே இந்த ஜோனி வழி துவாரத்தில் இப்போ இங்கே ஒரு டிசுமாக கிடக்குது இங்கே தொட்டு பாருங்க இது வந்து இதைத்தான் வந்து கருப்பை கழுத்துன்னு சொல்கிறது ஜூட்டரைன் சர்விக்ஸ்ன்னு சொல்லி இது கருப்பை கழுத்து பகுதி பட் அவங்க வந்து கருப்பையை வந்து அகற்றிட்டாங்க பட் இங்கே கருப்பை கழுத்து மட்டும்தான் இங்கே இருக்குது இது வந்து ஜோனி வழி துவாரம்னு சொல்கிறது அதுக்கு பின்னுக்கு இருக்கிறவர் யாராக இருப்பார்னு பார்த்தோம்னா உங்கள்கிட்ட குதவழி துவாரமாக இருப்பார் சரிதானே இது 3வது வாரம் ஸோ 1வது வாரம் இங்கே இருக்குது 2வது வாரம் இங்கே இருக்குது 3வது வாரம் வந்து இங்கே இருக்குது சொல்ல விளங்குதா ஸோ இதைத்தான் வந்து உங்கள்கிட்ட இதை வச்சுக்கொண்டு தான் ஓரளவுக்கு வந்து டிஃபைன் பண்ணலாம் இது வந்து பெண் இனப்பெருக்க தொகுதியின் ஒரு பகுதி என்று சொல்லி இது வந்து இது வந்து பிளடராக இருப்பார் பட் இங்கே ஜூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க பட் இது வந்து உங்களோட இதாக இருப்பார் யாராக இருப்பார் கருப்பை கழுத்தாக இருக்கும் தொட்டு பாருங்க பிரச்சனை இல்லை அடுத்து பின்னுக்கு வந்து குதவழி துவாரம் இருக்கும் சொல்ல விளங்குதா ஓகே மற்றது இதுன்ற பகுதியில் பார்த்து சொல்லுங்க பாப்போம் இந்த ஸ்பெசிமென்ஸ் இந்த பகுதியில் என்னென்னு சொல்லுங்க பாப்போம் பார்த்து பயப்படாதீங்க இது வந்து என்னென்ன பகுதி இருக்க வேணும் சரி இது ஆண் இனப்பிறக்க தொகுதியா பெண் இனப்பிறக்க தொகுதியா ஆண் இனப்பிறக்க தொகுதியா சரி பார்த்து உள்ளுக்குள்ள இருக்க ஓகன்ஸை பார்த்து சொல்லுங்க ஆண் இனப்பிறக்க தொகுதியா பெண் இனப்பிறக்க தொகுதியான்னு சொல்லி நான் சொன்னால் மொத்தம் 3 ஓகன்ஸ் இருக்கும் சரிதானே 3 ஓகன்ஸ் இருக்கும் பியூபிஸுக்கு உடனடி பின்னுக்கு என்ன இருக்கும்னு சொன்னால் பியூபிக் போனுக்கு பின்னுக்கு சிறுநீர் பை அதுக்கு பின்னுக்கு என்ன இருக்கும் இது என்ன இதுதான் உங்களோட கருப்பையாக இருக்கும் சரிதானே கருப்பையாக இருக்கும் கருப்பையுக்கு இந்த உள்ளுக்குள்ள இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு இது ஒன்று இருக்குது இதை தான் வந்து உங்களோட சிறுநீர் பை என்று சொல்லுவாங்க சரிதான் இது சிறுநீர் பையாக இருக்கும் இது உங்களோட கருப்பையாக இருக்கும் இங்கே ஃபெலோப்பியன் டியூப் அதெல்லாம் போய் கொண்டிக்கும் சரிதானே மற்றது வந்து பின்னுக்கு வந்து உங்களோட மற்ற பவல்ஸ் அதுகள்லாம் இருக்கும் ரெக்டம் அதுகள் அந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் சரிதான் ஸோ இப்படி தான் பார்க்குறது மற்ற இது என்னவா இருக்குமென்றால் இது என்ன இல்லை சிறுநீர் அது குட்டியாக இருக்கும் இது வந்து உங்கள்கிட்ட அந்த அப்டோமினல் அயோட்டான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா குருதி பெருநாடி பகுதி அது வந்து டிவைட் ஆகி போகிறது இதெல்லாம் வந்து நாடிகள் ஸோ இதெல்லாம் போய்க்க தேவையில்லை மற்ற இது தெரிஞ்சு இது ஜூட்ரஸாக இருக்கும் இது வந்து பிளடராக இருக்கும் பின்னுக்கு வந்து பவல்ஸாக இருக்கும் சரிதான் மற்றது வேறு ஏதாச்சும் இதுகளை பார்த்துக்கணும் சரிதான் மற்ற இது வந்து ஆண் இனப்பெருக்க தொகுதியாக இருக்கும் பிளடராக இருக்கும் இது வந்து ரெக்டமாக இருக்கும் இது வந்து குதவழியாக இருக்கும்